திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 12வது பதிகம், திருநாட்டுத்தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் சில நாட்கள் சேரமான் பெருமானோட சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது பல பதிகளையும் நினைத்து, திருவாரூரில் தங்கியிருந்தனால பல தலங்களையும் நினைத்து அங்கு வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இறைவனை மனதால் வழிபட்டு அங்கு இருந்து பாடிய பாடல் இந்த பதிகம், இந்த திருநாட்டுத்தொகை என்பது. அவ்வாறு பாடி அருள் செய்யும்போது அந்த பல தலங்களையும் உடைய ஒரு நாடு, அந்த நாட்டினை குறிப்பிட்டு அந்த நாட்டில் உள்ள தலங்கள்லாம் இது இவை இவை என கூறி அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். வீழக்காலனை கால்கொடு பாய்ந்த விலங்கலான் கூழையேறுகந்தானிடம் கொண்டதும் கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்களூர் தருமபுரம் வாழை காய்க்கும் வளர் மருகல் நாட்டு மருகலே. வாழைகள்லாம் காய்த்து செழித்து இருக்கும்படி இருக்கக்கூடிய செல்வ சிறப்பு மிக்க திருமருகல் நாடு. அந்த மருகல் நாட்டில் திருவருள் வளர்ந்து இருக்குமா, வளர் ஒளியாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியமா. அந்த மருகல் நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு உடைய அடியவர்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்குமா. அப்படி வளரக்கூடிய மருகல் நாடு. அந்த மருகல் நாட்டில் உள்ள திருக்கோவலூர், திருத்தாழையூர், திருத்தகட்டூர், திருத்தக்களூர் முதலான தலங்கள். இதில் இந்த தருமபுரம், திருக்கோவலூரில் பாடல் பெற்ற தலங்கள், தாழையூர், தகட்டூர், தக்களூரில் வைப்பு தலங்களாக வைக்கப்படுகின்றது. அப்படி தலங்களெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய மருகல் நாட்டை தனக்கு இடமாக கொண்ட இறைவன் உகந்து வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம். வீழக்காலனை கால்கொடு பாய்ந்த விளங்கலான். கூற்றுவனை அவனுடைய உயிரற்று கீழே விழும்படி அவனை கால் கொண்டு உதைத்தானான். காலால் உதைத்த பெருமான் விளங்கலான் கூளை ஏறு உகந்தான். அம்மையை பாகமாக கொண்டு விடையேறி வரக்கூடிய இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருமருகல் நாட்டில் உள்ள இந்த தலங்கள் என்று காட்டி அருளியுள்ளார். 2வது பாடல். அண்ட தண்டத்தின் அப்புறத்தாடும் அமுதன்வோர் தண்டன் தோட்டன் தண்டங்குறை தண்டலை ஆலங்காடு கண்டல் முண்டல்கள் சூழ் களிப்பாலை கடற்கரை கொண்டல் நாட்டு கொண்டல் குறுக்கை நாட்டு குறுக்கையே. அண்டம் கடந்து நின்ற ஆனந்த வெள்ளப் பொருள் என்று காட்டுவார். இந்த பதிகத்தில் அண்டத்தின் அப்புறத்து ஆடும், அண்டம் கடந்து அதற்கடுத்து அண்டமும் கடந்து அதற்கு அப்பாலும் நின்று ஆடக்கூடிய பேரமுது பொருள். அமுதன் ஊர், ஆரமுது பேரமுது, அப்படி அமுதமாக இருக்கக்கூடிய பொருள். தண்டந்தோட்டம் தண்டங்குறை தண்டலைன்ற அந்த பதிகளை கொண்ட குறுக்கை நாடு. இந்த தண்டந்தோட்டம் தண்டங்குறை தண்டலையெல்லாம் வைப்பு தலங்களாகவும், ஆலங்காடு கடல் முள்ளியும் தாளையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய களிப்பாலை, இந்த கடற்கரையில் உள்ள கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய தலங்கள், கோடிக்கா, ஒற்றியூர், இந்த மாதிரி உள்ள தலங்களையும் கொண்ட குறுக்கை நாடு. அந்த தலத்திலே அவன் வீற்றி இருக்கின்றான். அந்த பெருமானுடைய ஆற்றலை சொல்லணும்னா அவன் அண்டம் கடந்து அந்த அண்டமும் கடந்து ஆடக்கூடிய பேர் அமுது பொருளாக இருக்கக்கூடியவன் விரும்பி விற்றி இருக்கக்கூடிய தலங்கள் குறுக்கை நாட்டு தலங்கள் என்று காட்டியுள்ளார். 3வது பாடல். மூலனூர் முதலாய முக்கண்ணன் முதல்வன் ஊர் நாலனூர் நரையேறு உகந்து ஏறிய நம்பன் ஊர் கோலன் இற்றன் குற்றாலம் குரங்கு அணில் முட்டமும் வேலனூர் வெற்றியூர் வெண்ணி குற்றத்து வெண்ணியே. முக்கண்மூர்த்தி வெள்ளை எருதேறி வரக்கூடியவன், அறவிடையை ஏறி உகந்து அதில் ஏறி வரக்கூடிய பெருமான். அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய ஊர் திருமூலனூர், திருமுதல்வன் ஊர், திருநாலனூர், திருக்குற்றாலம், திருக்குரங்கணில் முட்டம், திருவேலனூர், திருவெற்றியூர்ன்றதெல்லாம் இந்த வெண்ணி குற்றத்துன்ற அந்த நாட்டில் உள்ள திருவெண்ணின்ற தலங்கள். அந்த வெண்ணி நாட்டில் உள்ள வெண்ணித்தலங்கள். வெண்ணியே அப்படிங்கிறார். வெண்ணினா வெற்றி வாகையை சுடக்கூடியவன் இறைவன். எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய வெற்றி, அந்த வெற்றிப்பாடை உடையவன். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம்ன்ற ஊருக்கு அருகில் உள்ளது இந்த வெண்ணி நாடு. அந்த வெண்ணி நாட்டில் உள்ள திருமூலனூர், திருநாலனூர், திருவேலனூர், திருநம்பனூர், திருமுதல்வன் ஊரெல்லாம் வைப்பு தலங்களாகவும் மற்ற எல்லா தலங்களிலும் இருந்து உகந்து வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் திருவெண்ணியே என்று நமக்கு வெற்றியை, உயிர்களுக்கு வெற்றிப்பாட்டை அருள் செய்யக்கூடிய வெண்ணி பெருமான் என்று காட்டியுள்ளார். 4வது பாடல். தேங்கூரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கு ஊர் எங்கள் பிரான் உரையும் கடம்பந்துறை பூங்கூரும் பரமன் பரஞ்சோதி பயிலும் ஊர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையோரே.
திருத்தேங்கூர், திருச்சிற்றம்பலம், திருச்சிராப்பள்ளி, பாங்கூர் எங்கள் பிரான் உரையும் கடம்பந்துரை. எங்களை ஆளாக கொண்டு இந்த உயிர்களெல்லாம் அவனுக்கு அடிமையாக கொண்ட இந்த உயிர்கள் இருக்கக்கூடிய ஊர் எங்கள் பிரான் உறைந்து வீற்றருளக்கூடிய கடம்பந்துரை. திருப்பூங்கூர் பரமன் பரஞ்சோதி பயிலுமூர். நாங்கூர் நாட்டிலுள்ள நாங்கூர்னு காட்டி நரையூர் நாட்டிலுள்ள திருநரையூர், திருத்தேங்கூர், திருச்சிற்றம்பலம், சிராப்பள்ளி, கடம்பந்துரை, திருக்கடம்பந்துரை, திருப்பூங்கூரும்னு இறைவன் ஒளிப்பொருளாய் இருந்து அருள் செய்யக்கூடிய இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் நரையூர் நாடு, நாங்கூர் நாடு என்று காட்டி இதில் தெங்கூர், நாங்கூர் அப்படின்ற பதிகளெல்லாம் வைப்பு தலங்களாகவும் வைத்து காட்டியுள்ளார். 5வது பாடல். குழலை வென்ற மொழி மடவாளை ஓர்கூற நாம் மழலையேற்று மணாளன் இடம் தடமால்வரை கிழவன் கீழை வழி பழையாறு கிளையமும் மிளலை நாட்டு மிளலை வெண்ணி நாட்டு மிளலையே. குழலையும் வென்று நிற்கக்கூடிய இனிமையான மொழிகளை பேசக்கூடிய அம்மை, அந்த அம்மையை தனக்கு பாகமாக உடைய அம்மை பாகன். மழலை ஏற்று அந்த வெள்ளை விடையேறி வரக்கூடிய மணவாள பெருமான், அம்மையோடு ஏறி வெள்ளை விடையில் ஏறி வரக்கூடிய மணவாள பெருமான் கையிலேயே தனக்கு தடமால் வருங்கிறது கையிலேயே தனக்கு இடமாக கொண்டு வீற்றிருந்து அருள் செய்யக்கூடியவன். கிழவன்றது உரிமை, அவனுக்கு உரிமை உடைய கிளை நாட்டு தலங்கள் பழையாறு கிளையமும், மிளலை நாட்டில் உள்ள மிளலைன்ற பதியும் திருமிளலையும், வெண்ணி நாட்டில் உள்ள திருமிளலைன்ற பதியும் அவன் விரும்பி வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடங்கள் என்று காட்டியுள்ளார். இதில் திருக்கீழைவெளியும் திருப்பழையாறும் திருக்கிளையம்ன்ற பதிகளெல்லாம் வைப்புத்தலங்களாக வைத்து போற்றப்படுகின்றன. அடுத்த 6வது பாடல். தென்னூர் கைமை திருச்சுழியல் திருக்காணப்பேர் பல்வூர் புக்கு உரையும் பரமர்க்கு இடம் பாய்நலம் என் ஊர் எங்கள் பிரான் உரையும் திருத்தேவனூர் பொன்னூர் நாட்டு பொன்னூர் புரிசை நாட்டு புரிசையே. திருத்தென்னூர் கைமை திருச்சுழியல். கைமைன்றது ஒழுக்கம், இந்த செல்வச் சிறப்பு மிகுந்த ஒழுக்கத்தால் மிகுந்து இருக்கக்கூடிய செல்வச் சிறப்புடைய திருச்சுழியல் திருக்காணப்பேர்னு பல புகழ்களே உடைய பெருமான் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய ஊர்களில் அவன் புக்கு உரையும் பரமன், எல்லா தலங்களிலேயும் புகுந்து வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பரமனுக்கு இடம்பாய் நலம் பறந்து விரிந்து உள்ள புகழை உடைய பெருமான். அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய ஊர் உறைந்து இருக்கக்கூடிய தலம் எதுன்னு கேட்டால் திருத்தேவனூர், திருப்பொன்னூர், அந்த பொன்னூர்ன்ற நாட்டில் உள்ள பொன்னூர், புரிசைன்ற நாட்டில் உள்ள திருப்புரிசைன்ற தலங்கள். இதிலெல்லாம் இறைவன் உறைந்து புகுந்து உறைந்து விரும்பி விற்றிருந்து அருள் செய்கின்றானாம். இதில் திருத்தென்னூர், திருத்தேவனூர், திருப்பொன்னூர், திருப்புரிசைன்றதெல்லாம் வைப்புத்தலங்களாக வைத்து போற்றப்படுகின்றன. 7வது பாடல். ஈழ நாட்டு மாத்தோட்டம் தென்னாட்டு ராமேஸ்வரம் சோழ நாட்டு துருத்தி நெய்த்தானம் திருமலை ஆழியூரன நாட்டுக்கு எல்லாம் அணி ஆகிய கீழையில் அரணார்க்கிடம் கிள்ளிக்குடி. அதே ஈழ நாட்டில் உள்ள மாதோட்டம்ன்ற தலம். ஈழநாடுங்கிறது இலங்கையில் உள்ள மாத்தோட்டம்ங்கிறது கேதீச்சர தலம், பாடல் பெற்ற கேதீச்சர தலம். அந்த கேதீச்சர தலத்திலையும் தென்னாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திலையும் சோழ நாட்டில் உள்ள திருத்துருத்திலையும் நெய்த்தானம் திருமலை ஆழி ஊரன்ன நாட்டுக்கெல்லாம் அணியாகிய திருக்கீழையிலும் அவனுக்கு அரணாருக்கு இடம் கிள்ளிக்குடி. அதே ஆழியூரன நாட்டுக்கெல்லாம் அணியாகிய திருக்கீழைன்னு காட்டுறாரு. கடல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நாடுக்கெல்லாம் தலை சிறந்த நாடாக இருக்கக்கூடிய திருக்கீழைன்னு அவன் விரும்பி இருக்கக்கூடிய இடம்னு காட்டுறாரு. இதில் திருமலை, திருக்கீழை, கிள்ளிக்குடி இதெல்லாம் வைப்புத்தலங்களாக வைத்து போற்றப்படுகின்றன. 8வது பாடல். நாளும் நன்னிலம் தென்பனையூர் வட கஞ்சனூர் நீள் சடையான் நெல்லிக்காவு நெடுங்கலம் காளகண்டன் உரையும் கடைமுடி கண்டியூர் வேளா நாட்டு வேளூர் விளத்தூர் நாட்டு விளத்தூரே. நாளும் நன்மையை வழங்கக்கூடிய திருநன்னிலம், திருத்தென்பனையூர், திருவடகஞ்சனூர் இந்த பதிகளெல்லாம் நீள் சடையான் நீண்ட விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அவனுடைய பேராற்றல் வியாபகத்தன்மையை காட்டக்கூடிய அவனுடைய நீண்ட சடை, அந்த நீண்ட சடையான் காளகண்டன் திருநீலகண்டம் அவனுடைய பெருங்கருணைக்கு காட்டக்கூடிய அடையாளமாக இருப்பது அவனுடைய நீலகண்டம். இந்த கண்டத்தோடு அவன் உறைந்திருந்து வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பதிகள் திருநெல்லிக்காவு, திருநெடுங்கலம், திருக்கடைமுடி, திருக்கண்டியூர், வேளநாடுன்ற தலத்தில் வேளநாட்டில் உள்ள வேளூர்ன்ற தலம், விளத்தூர் நாட்டில் உள்ள விளத்தூர்ன்ற தலம். இதிலெல்லாம் இறைவன் காலகண்டத்தோடு தன்னுடைய பெரும் வியாபகத்தோடு விரும்பி விற்றிருக்கின்றான் என்று காட்டியுள்ளார். இதில்
திருவிளத்தூர் வைப்புத்தலமாக வைத்து போற்றப்படுகின்றது. அடுத்தது 9வது பாடல். தழலுமே நீ என் தையல் ஒரு பாகம் அமர்ந்தவன் தொழலும் தொல்வினை தீர்க்கின்ற சோதி சோற்றுத்துறை களலும் கோவை உடையவன் காதலிக்கும் இடம் பழனம் பாம்பணி பாம்புரம் தஞ்சை தஞ்சாக்கையே. தழல்ன்றது நெருப்பை போல ஒளி வீசக்கூடிய திருமேனியை உடைய செம்மேனி பெருமான். தையல் ஒரு பாகம் அமர்ந்தவன், அம்மையை பாகமாக கொண்டு திருவருளை தனக்கு பாகமாக உடைய அம்மை பாகன். தொழலும் தொல்வினை தீர்க்கின்ற சோதி, தொழுது வழிபடக்கூடிய அடியவர்களுடைய தொல்வினைகள், இந்த பல பிறவிகளும் செய்திருக்கக்கூடிய பல பிறவிகளும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சஞ்சித வினை மூட்டை, அந்த தொல்வினைகளை தீர்த்து அருள் செய்யக்கூடியவன். தொழுது நிற்பவர்களுக்கு தொல்வினையை தீர்க்கக்கூடியவன் திருச்சோற்றுத்துறை சோதி பெருமான். களலும் கோவை உடையவன், தன்னுடைய திருவடியில் வீரக்கழலும் மார்பில் மணிவடமும் அணிந்திருக்கக்கூடியவன். காதலிக்கும் இடம், அவன் அன்போடு வீற்றிருந்து தொழுபவர்களுக்கு தொல்வினையை தீர்த்து அருள்வதால் அங்கே விரும்பி வீற்றிருக்கக்கூடிய இடம். திருப்பழனம், திருப்பாம்பணி, திருப்பாம்புரம், திருத்தஞ்சை நாட்டிலுள்ள திருத்தஞ்சாக்கையே. 10வது பாடல். மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணன் வளஞ்சொல்லி பைக்கொள் வாழறவு ஆட்டி தெரியும் பரமனோர் செய்யில் வாழைகள் பாய்ந்து உகழும் திருப்புன்கூர் நன்று ஐயன்மேய பொழிலணி ஆவடு துறையதே. நஞ்ச கண்டத்தில் ஒடுக்கினால அவனுடைய கண்டம் மைகொள் கண்டம் ஆயிற்று. என் தோழன் 8 தோள்கள், என் தோள் வீசி நின்று ஆடக்கூடிய பெருமான். முக்கண்ணன் வளஞ்சுழி அப்படி வீற்றிருந்து அருள் கிடையாது. மைகொள் கண்டனாகவும் என் தோள்களையும் கொண்டு முக்கண்ணையும் உடைய பெருமான் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் திருவளஞ்சுழி. பைகொள் வாழறவு, பையை உடைய படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பு, அதை தன்னுடைய திருமேனியில் ஆட்டிக்கொண்டு திரியும் பரமன் ஊர். அவன் திரியும் ஊர்னா இறைவனுக்கு இடமாக தடமால் வரைன்னு கையிலையை காட்டினாலும் அந்த பெருமான் வழிபாடு உடைய அடியவருக்கு தொழுது நிற்கக்கூடிய அடியவர்களுக்காக ஒவ்வொரு ஊராக திரிந்து வரக்கூடிய பரமன். அவன் அருள் செய்யக்கூடிய அருள் செய்யக்கூடிய பதிகள் எதுலான்னு பார்த்தா செய்யில் வாழைகள், சிறப்பான அந்த செம்மீன்கள் வாழை மீன்கள் அதெல்லாம் பாய்ந்து திரியக்கூடிய திருப்புன்கூர் நன்று ஐயன் மேய பொழில் திரு ஆவடுதுறைன்னு காட்டுறாரு. திரு ஆவடுதுறையில் அம்மை பசுவாக இருந்து பூசித்த தலம், அதனால நமக்கு நன்மையை தரக்கூடிய பதி திரு ஆவடுதுறை என்று காட்டியுள்ளார். 11வது பாடல். பேணி நாடதனில் திரியும் பெருமான் தனை ஆணையா அடியார்கள் தொழப்படும் ஆதியை நாணி ஊரன் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சொல் பாணியால் இவை ஏத்துவார் சேர் பரலோகமே. திருச்சிற்றம்பலம். பேணி நாடதனில் திரியும், பேணி இந்த உயிர்களையே பேணி அந்த உயிர்களுக்கு இன்பம் தருவதற்காகவே நாடுதனில் உலா வரக்கூடிய பெருமான். இல்லந்தோறும் உலாவர திரியக்கூடிய பெருமான், ஊர்கள் தோறும் திரியும் பெருமான், நாடதனில் நாடாக திரியக்கூடிய பெருமான் தன்னை ஆணையா அடியார்கள் தொழப்படும் ஆதியை அடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அவனது திருவடியை அன்போட விரும்பி கூடிய அடியவர்கள், அயராது தொழக்கூடிய அடியவர்கள் தொழப்படும் முதல் பொருளாக இருக்கக்கூடிய ஆதிப்பொருளாக இருக்கக்கூடியவன். அப்படி அடியவர்கள் எல்லாம் தொழுது நிற்க அவர்களுடைய தொல்வினையை தீர்க்கின்ற ஆணையை உடையவன். அந்த முதல் பொருளை நாணி ஊரன் முன்பு இறைவன் முன்னாடி வன்மை பேசிய சுந்தர பெருமான், பிறகு அவருக்கு தொண்டனாகியனால நாணி ஊரன் வனப்பகை அப்பன், வனப்பகையின் அப்பனாகிய வன்மொழிகளை பேசிய சுந்தர பெருமான் பாணியால் இவை ஏத்துவார். அவன் சொன்ன இந்த பதிகத்தை பாணியால்ங்கிறது இசையோடு தாளத்தோடு பாடக்கூடியவர்கள் சேர் பரலோகம், அதே அவர்கள் சிவலோகத்தை சென்று அடைவார்கள் என்று காட்டியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.